குருப்யோ நமக. கும்ப லக்னத்திற்கான சுபயோக கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முழுமையான யோகம் தருபவர் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் தனிச்சு இருக்கிறது தான் இவரது சிறப்பு. புதன் பிளஸ் சனி ஓரளவு நல்ல கிரக சேர்க்கைக்கான பலனை கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். சாதாரணமான சராசரி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சனி அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இந்த சுக்கிரன் கூட சனி சேரும்போது பொருளாதாரத்திலையும் இவங்களுக்கு ஒரு வேலையிலையும் முன்னேற்றத்தை கொடுத்துருது. ஆனால் திருமணம் அப்படிங்கும்போது தடை தாமதத்தை கொடுக்குது. அதனால சுக்கிரன் பலமா இருந்தா திருமணத்தை கொடுத்துரும், சனி பலமா இருந்தா வேலை பொருளாதாரத்தை கொடுத்துரும். இதை பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். இது அதனால 50-50ங்கிற விஷயத்துல இது ஒரு சராசரியான யோகம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். சுக்கிரன் புதன் அப்படிங்கும் போதும் புதன் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஏன்னா 8வது அட்டமாதிபதி ஆதிபத்தியும் புதன் வாங்கிறதுனால அதுக்கு ஒரு 50 இதுக்கு ஒரு 50 தான் சொல்லணும். சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் அப்படிங்கும்போது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னாலும் கூட 2 கிரகங்களும் தர்ம கர்மாதிபதிகளா வேலை செய்யறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிலைப்பாடு. வீடு மனை வாகனம் சொத்து இந்த மாதிரி விஷயத்த அவர் கொடுக்குறார் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் புதன் பிளஸ் சூரியன் இந்த லக்னங்களுக்கு புதாதித்ய யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது. ஏன்னா சூரியன் அட்டமாதிபதிய 7ஆம் அதிபதியோட காரகம் வாங்குறாரு. இருந்தாலும் அவ்வளவு நல்ல பலன் செய்யறதில்லை. ஏன்னா புதன் அட்டமாதிபதியோட வேலையும் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தினால தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறத சொல்லலாம். வாழ்க வளமுடன்.